கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்மளோட கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்ட கொஸ்டின், நீங்க மெடிடேஷன் பண்ணன்னு சொல்றீங்க. ஸோ அந்த மெடிடேஷன் வந்து எப்படி வந்து பண்றது, நீங்க என்ன பண்ணீங்க, அந்த அக்யூரேட் ப்ராசஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் பேசிக்கலி நானும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் பண்ண ப்ராசஸ் வந்து எனக்கு அது வந்து மெடிடேஷன் கேட்டகரிக்குள்ள வருமா இல்லை மேனிஃபெஸ்டேஷன் கேட்டகரிக்குள்ள வருமா அப்படின்ட்டு தெரியாமலே ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் ஐ காட் அ கிளாரிட்டி அபவுட் த திங் வாட் ஐ டிட் ஸோ ஃபார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அண்ட் நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மேனிஃபெஸ்டேஷனை தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் யூனிக் வேல வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு வந்து என்னோட 12th போர்ஸில் நான் ஹையராக வந்து ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வித் தட் அந்த மேனிஃபெஸ்டேஷனாக மெடிடேஷன் மட்டும் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஈக்குவல் டு தட் நம்மளோட எஃபர்ட்ஸும் வந்து நம்ம போடணும். ஸோ பை த வே ஐ காட் சம் வாட். ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எலபரேட்டாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ப்ராசஸும் வந்து புரியும். ஸோ பேசிக்கலி ஸ்டார்டிங் வித் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் யூ கேன் டூ இட் கிளியர் அண்ட் அது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிடேஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மென்டல் ஸ்டேட், உங்களோட அந்த ஆழ்மனது நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து நம்ம எதன் மூலியமா வந்து நம்ம கற்றுக்கலாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோசப் முஃபியோட பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து அந்த புக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வென் கம்மிங் டு த ஃபேக்ட் தட் மெடிடேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆழ்மனது இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒருநிலைப்படுத்தி லைக் உங்களோட ஃபோக்கஸ் என்ன, நீங்கள் வந்து லைக் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். அண்ட் தென் உங்களோட ஃபோக்கஸை வந்து கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்டை வந்து லைக் ஒருநிலைப்படுத்துறது தான் வந்து மெடிடேஷன். எல்லாருக்கும் பேசிக்லி தெரிஞ்சிருக்கும். when it comes to manifestation அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக நான் என்னோட டெக்ஸ்ட்ல சொல்றதை விட ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். எல்லாருக்குமே வந்து குகேஷ் தெரியும்ல, வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் இப்போ ரீசெண்டாக வந்து வின் பண்ணார்ல. ஸோ அவரோட பேட்டியில இல்லை, அந்த அவார்டு வாங்கிட்ட பிறகு இந்த மொமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கும் போது அவர் சொல்லியிருப்பாரு, லைக் நான் இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து என்னோட கனவுல, அதாவது என்னோட மைண்டுக்குள்ள நான் 10,000 வாட்டி வந்து நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ பெருசாக வந்து எனக்கு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு த பிளேஸ் வாட் ஐ கெட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நான் இந்த ஒரு மொமெண்ட்டை என்னோட மைண்ட்ல 1000 வாட்டிக்கு மேல நான் வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களோ, ஸோ அந்த ஒரு விஷயத்த உள்வாங்கி அதை வந்து இமேஜினேட் பண்ணி லைக் பாசிட்டிவா இருக்க மாதிரி நீங்க வந்து திருப்பி அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து லைக் நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விர்ச்சுவலா ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களோட இமேஜினேஷன் வந்து கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி தான் வந்து நானும் பண்ணேன். ஸோ அந்த ப்ராசஸை சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ இப்படி வந்து நீங்க உங்களோட ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு பெரிய விஷயம், பாசிட்டிவ் விஷயத்தை வந்து நீங்க லைக் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மூமெண்ட்டை வந்து நீங்க ஆல்ரெடி வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கேற்ற ஒர்க் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க அவுட்லைன் போட்டாலே போதும். உங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் அண்ட் இந்த யூனிவர்ஸோட சொல்ல முடியாத மிஸ்டீரியஸ் பவரும் வந்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் திஸ் இஸ் த ஃபேக்ட். இதை நிறைய புக்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. மேனிஃபெஸ்டேஷன் பை ரூக்கி சம்வாட், லைக் அந்த ஒரு ஆத்தர், ரூக்கின்ற ஆத்தரோட மேனிஃபெஸ்டேஷன் புக்கை வந்து நீங்கள் படிச்சு பாருங்க. கம்ப்ளீட்டாக யூ வில் பி நோயிங் தட். அண்ட் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கில் ஒன்று இந்த மேனிஃபெஸ்டேஷன் பை ரூக்கி. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நான் என்ன மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்டெப் வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு கைண்ட், அதாவது இந்த நம்மளோட யூனிவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், காற்று, அக்னி, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ இந்த பவர்ஸ் கிட்ட வந்து நம்மளோட டிசையர், இந்த யூனிவர்ஸ்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிசையரை வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டு லைக் நம்ம அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னாலே இட் வில் பி கமிங் டு யுவர் ஒரிஜினல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதை தான் வந்து நான் கொஞ்சம் காலமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்.
அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தது லைக் நம்மளோட இந்த மோதிர விரல் இருக்குல்ல, ஸோ இந்த ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய மோதிர விரலை பிடிச்சிட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நிலம் நிலம்னு பற்றி நீங்கள் யோசிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பாக நீங்கள் வந்து என்ன உங்களோட மைண்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அதை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிலம்னா ஒரு பாலைவனமோ அப்படிலாம் ஒரு அகன்ற காடோ வந்து நான் வந்து இமேஜினேஷன் பண்ணிப்பேன். ஸோ நிலம் ஆகிய நீர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்தாய். அதே மாதிரி வந்து இந்த விரலுக்கு வரும்போது நீராகிய நீர், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர் பரப்பியது அப்படின்றது உங்களோட இமேஜினேஷனுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டு, நீராகிய நீர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலம், நீர், அக்னி, ஆகாயம், நெருப்பு. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பஞ்சபூதங்கள்கிட்டையும் வந்து நீங்க வந்து லைக் நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட டிசைர்ஸ் வந்து நீங்க ப்ரே பண்ற மாதிரி கேட்டுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன வேணுனீங்களோ அது வந்து உங்களோட வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க வந்து அந்த மொமெண்ட் வந்து ஃபீல் பண்ணணும். அப்ராக்சிமேட்லி இட் வில் டேக் அபவுட் இந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்றதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்து நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 30 செகண்ட்ல பி கிரேட்ஃபுல் ஃபார் த விர்ச்சுவல் அண்ட் மிஸ்டீரியஸ் பவர்ஸ் இன் த யூனிவர்ஸ். அண்ட் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுங்க. என்ஜாய் மீன்ஸ் உங்களோட விர்ச்சுவல் இமேஜினேஷன்ல அந்த ஒரு மொமெண்ட்டை வாழ்ந்து முடிச்சிருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஆஃப் யோர் டைம் டு சே தேங்க்ஸ். உங்களோட கிராட்டிடியூட், உங்களோட நன்றி கடனை வந்து அந்த பவர்ஸ், அந்த மிஸ்டீரியஸ் பவர்ஸ்க்கு வந்து சொல்றதா வந்து இந்த பஞ்சபூதங்களாக நீங்க வந்து என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து என்னோட கோடான கொடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் பர்சனலாக வந்து ஃபாலோ பண்றது. நிறைய பேர் வந்து எனக்கு திருப்பி கேட்டிருந்ததுனால நான் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக வந்து சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து ஒரு சில்லியான விஷயம் அண்ட் இது கேட்க கொஞ்சம் காமெடியா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எப்படியானா பேசலாம். ஸோ ஐ டோன்ட் கேர். நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது 100% ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி நான் இதை சொல்லலாமா வேணாமான்ற டைலேமால இருந்தப்போ கூட என்னோட கமெண்ட்ஸ்ல நம்மளை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க இது எப்படி பண்றதுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு 10-15 பேருக்காகவாச்சு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். Until then, signing off from Pradeep Kandaraj. Goodbye. Cheers.